Hello friends, welcome to Gomathi's kitchen. அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் வெண்பொங்கல் குக்கரில் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் பொங்கல் வச்சோம் அப்படின்னா ஆறினதுக்கப்புறமா கல் மாதிரி இறுகி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் பண்ணியிருக்கிற மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா ஆறினதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பொங்கலுக்கு தேவையான எல்லா ரெசிபியும் போட்டிருக்கிறேன். அதாவது சக்கரை பொங்கல் குக்கரில் எப்படி பண்ணோம், பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பானையில் எப்படி செய்யணும், கிராமத்து முறையில் 7 காய் கறி கூட்டு அதெல்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த வெண்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெண்பொங்கல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கணும். அதுக்கு சூடான பேனில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை போட்டுட்டு மிதமான தீயில் அதை நல்லா வாசனை வர அளவுக்கு தான் வறுத்துக்கணும், ரொம்ப செவக்க விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் வந்து செவக்கலை. இப்போ இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி, பச்சரிசி தான் எடுத்துக்கணும். மாவு பச்சரிசி கிடையாது, பொங்கல் பச்சரிசி, அப்படி இல்லைன்னா பொன்னி பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அது சரியாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இதுதான் வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா டம்ளரில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு பருப்பு போட்டுட்டு இதை ரெண்டும் நல்லா கலந்துட்டு இதை ஒரு 2-3 தடவை களைஞ்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி 2 தடவை களைஞ்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 30 நிமிஷம் அரிசியும் பருப்பும் நல்லா வந்து ஊறிடுச்சு. இந்த தண்ணியை வந்து நீங்கள் பொங்கல் பானையில் வைக்க போகிறீங்க அப்படின்னா பொங்கல் பானையில் தண்ணி அளவுக்கு பாலோட இந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறனால இந்த தண்ணியை கீழே ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம குக்கரில் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பொங்கல் செய்கிறதுக்கு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா ஒரு பெரிய குக்கராகவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிற கப்பு, அதாவது நான் வந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசிக்கும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1/2 கப் அளவுக்கு அரிசி பருப்புக்கு 4/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் டம்ளரில் அளந்துருந்தீங்கன்னா அதே டம்ளரில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ 4/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. புது அரிசினா கரெக்டாக இருக்கும், பழைய அரிசி அப்படின்னா இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் 3 விசில் விடுங்க, சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக விசில் வச்சாலும் தண்ணி பத்தாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் வச்சு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் சொன்ன தண்ணி வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஹோட்டலில் கோயிலில் கொடுக்குற டேஸ்ட்டில் பொங்கல் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா குழ குழன்னு களி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஓரமாக வச்சுருங்க. தாளிப்பை கொடுத்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கட்டைக்கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பொங்கல் தாளிக்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெய்யோடையே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு இறுகாமல் பொங்கல் இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காய வச்சுருங்க. நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற கோயிலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரி இருக்கணும் அப்படின்னா கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒரு 1/4 கப்பு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போடுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். பொடி பெருங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இது காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதோடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முழுசாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 பாதியமாக இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். முக்கியமாக இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போட்டு பொரிய விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனை கிடைக்கும். இது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன். முந்திரி பருப்போட அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் செவக்க விடுங்க.
இது ஓரளவு செவந்துகிட்டு இருக்கப்பே பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே பேன் சூடாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம போட்டிருக்கிற மற்ற சாமான்கள்லாம் கருக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட, அதாவது ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே உருவி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். அடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிற பெருங்காய தண்ணியை போட்டுக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே பொது பொதுன்னு எந்திரிச்சு வரும். அதனால தான் கொஞ்சம் பெரிய பேனாவோ சட்டியாவோ எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கூடவே ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இது கலருக்காக தான். இதை போட்டு நல்லா கலந்துட்டு இது சூடோடு நம்ம எடுத்து பொங்கலில் போட்டு கலர போகிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ தாளிப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கட்டைக்கரண்டியோ இல்லை அழுத்தமான கரண்டியை வச்சு நல்லா மசிச்சா மாதிரி கலந்து கொடுங்க. இந்த டெக்ஸ்சரில் இருந்துச்சு அப்படின்னா பொங்கல் உங்களுக்கு கடையில் அதே மாதிரி கோயிலில் சாப்பிட்ற அதே டெக்ஸ்சரில் இருக்கும். கூட போயிடுச்சு தண்ணி அப்படின்னா களி மாதிரி ஆகிடும். தண்ணி கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா கட்டியான மாதிரி இருக்கும். நான் இப்போ சொன்ன அளவில் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு 100% கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.